வேத புஸ்தகத்தில் இருந்து நாம் வாசிக்கிறதான வேளையில அப்போஸ்தல நடவடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 14, 15 ஆகிய வேத வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிகள் 14ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வேத வசனங்கள். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டுமென்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் அதனுடைய லாஸ்ட் வசனம் 22வது வேத வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவினிடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். கைகளை தூக்கி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே பவுலும் பர்னபாவும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்ததன் காரணம் என்ன? அதை உங்களுக்கு நான் சில வாரங்களாய் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இங்கே எசேக்கியா ராஜாவினுடைய ஆளுகையில் அவனுடைய உடன் பிரதிநிதிகள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எதிரே இருக்கிற பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் எசேக்கியாவினிடத்தில் வந்து சொல்றாங்க, இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எசேக்கியா ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திற்கு போய் சொல்ல ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தானும் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து தேவனை நோக்கி ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் உடன் அவனோடு கூட உள்ள அரண்மனை சில விசாரிப்பு காரணமாக தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், பிரார்த்தித்தார்கள், தெய்வ சமூகத்திலே தங்கள் வேதனையை அறிவித்தார்கள் என்று சொல்லி போன வாரத்திலே உங்களுக்கு சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திற்கு இவர்கள் தங்கள் துக்கத்தையும் தங்கள் வேதனையும் தங்கள் சஞ்சலத்தையும் சொல்லும் போது ஏசாயா தெய்வ சமூகத்தை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை அவர் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உடனடியாகவே மறுமொழி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். கஷ்டமும் கண்டிதமும் துக்கமும் தூஷணமும் நிறைந்த நாளில் எதிரி செய்ததை ஏசாயா உடனடியாக ஜெபிப்பதற்கு ஜெப உதவியை நாடினான். ராஜா என்று சொல்லி அவன் ஜெபத்தை விரும்பாமல் அல்ல, தேவனை மறந்தவனாய் அல்ல, ராஜா என்கிற ஸ்தானத்தை விட்டு நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், தேவனை சேவிக்கிற ஒரு மனுஷன் என்கிற அந்த உணர்வோடு கடந்து வந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. எசேக்கியா இந்த சூழ்நிலையில தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனை தேடுவதற்கு அடையாளமாக ஊழியக்காரனிடத்தில் அவன் வந்தான். கர்த்தர் அவனுடைய காரியத்தை தோல்வியாய் அல்ல ஜெயமாய் கர்த்தர் நடத்தினார். இன்று இந்த காலை வேளையில நீங்களும் நானும் தேவ ஆலயத்தை தேடும்போது, தேவனை தேடும்போது, தேவனால் நியமனம் செய்த ஊழியக்காரனை தேடும்போது என் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை தோல்வியாய் முடிய பண்ண மாட்டார், ஜெயமாய் முடிய பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அது பெரிய காரியமாகலாம், சின்ன காரியமாகலாம். கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து எந்த குடும்பம் ஆண்டவரை தேடுகிறதோ, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த குடும்பம் ஆண்டவரை தேடுகிறதோ, ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த குடும்பம் தேடுகிறதோ, தேவனால் அபிஷேகம் பண்ணின, தேவனால் ஏற்படுத்தின கர்த்தருடைய ஊழியக்காரனை எந்த குடும்பம் ஃபர்ஸ்ட் தேடி ஜெப விண்ணப்பம் வைக்கிறதோ அத்தனை பேருக்கும் ஜெயமாய் கர்த்தர் நடத்துவார். கைகளை தட்டி இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமே. எந்த இடத்திலையும் ஒரு விசுவாச குடும்பம் வெற்றி சிறப்பதற்கு அடையாளம் கர்த்தரை தேடுவது. அல்லேலூயா. எஸ்ஐகே ராஜா கர்த்தரை தேடினான். இந்த சூழ்நிலையில கர்த்தர் பதில் கொடுத்தார். 2, அதிலே அவன் வியாதி படுக்கையில் இருக்கிறான். ஊழியக்காரனோடு பரிசுத்த ஆவியானவர் பேசினார், கர்த்தர் பேசினார். நேரடியா போய் சொல்றான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், உன் வாழ்க்கை நிறைவு பெற போகிறது, அப்படின்னா நீர் மரணம் அடைய போகிறீர் என்பதை சொன்ன உடனே அவன் திருப்பி எந்த வார்த்தையும் பேசல. திடீர்னு ஒரு ஆளு நீ இன்னைக்கு மரித்து போவாய் என்று சொன்னால் அது சிலர் சந்தோஷமா சரி கர்த்தருடைய சமூகத்துல போகலாம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அநேகருக்கு அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் இருக்காது. ஆனா உடனே எஸ்ஐக்கியா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சுவர் புறமாய் திருப்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நிமிஷத்துக்குள்ள அதனுடைய பதிலையும் பரிகாரத்தையும் மாற்று வழியை என் கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா. மரணத்திற்கு நீங்களாக்கும் வழிகள் என் தேவனிடத்தில் உண்டு என்பதை இந்த காலை வேளை மறந்து போகக்கூடாது. 15 ஆண்டுகள் நீட்டி கொடுத்தார். ஆனால் அதே 15 ஆண்டுகள் நீட்டி கொடுத்த கர்த்தரை மறந்தான். கஷ்டத்தில் ஜெபித்த ஊழியக்காரனை மறந்தான். அண்டை நாட்டில் உள்ளவர்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு தனக்குண்டான எல்லாவற்றையும் விளம்பரப்படுத்தினான். தேவனுடைய சிட்சை அவன் மேல் வருவதற்கு ஏதுவாயிருந்தது. அதையும் ஏசாயாவை கொண்டுதான் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு பேசினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்று இந்த காலை வேளை தெய்வ சபையை அந்த அடுத்து அந்த 15 ஆண்டுகள் அவன் செய்ததான சில தப்பிதங்கள், அவன் செய்ததான அவனுடைய வாழ்க்கையில் வந்த சில பின்மாற்றங்கள், அவன் வாழ்க்கையில் வந்த சில இடர்ச்சைகள், அவன் வாழ்க்கையில் வந்த சில அப்படின்னா தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத சில கிரியைகள், அதனால் அவனுக்கு வந்த சந்ததி தேவனுக்கு பொல்லாப்பு செய்கிறவனாய் மாற்றப்பட ஏதுவானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை நாம் வாசிப்போமானால் அதனுடைய 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 33ஆம் அதிகாரத்திலே அதிலே சொல்லுகிறது, எசேக்கியா மரித்தபின் எசேக்கியாவினுடைய மகனாகிய மனாசே அந்த ராஜ அரியணைக்கு நேராய் வருகிறான். அதிலே சொல்லும் அந்த வசனத்தை வாசிங்க. 33:1. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். போதும். 12வது வயசுல ராஜாவாகிறான் தகப்பன். 25வது வயசுல ராஜாவாகி 54 ஆண்டுகள் ஆளுகை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 54 தான? 24 ஆண்டுகள். 29 எஸ் 29:1 இருக்கு. 24ஆம் ஆண்டுல ராஜாவாகி 29 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். நல்லாதான் இருந்தாரு. 14 ஆண்டுகள் ராஜ்யபாரம் வெற்றியாய் இருந்தது. வாழ்க்கையினுடைய முடிவு என்பதை எச்சரிப்பு கேட்டதும் அழுதான், ஜெபித்தான், புலம்பினான், கண்ணுநீர் விட்டான். 15 ஆண்டுகள் கூட கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அந்த 15 ஆண்டுகளில் அவன் தேவன் விரும்பினதை செய்தானா என்று கேட்டால், பைபிள் வாசித்தால் எல்லாம் தேவனை விட்டு சற்று தூரத்தில் நின்றதான அனுபவங்கள் அவனுக்கு எச்சரிக்கப்பட்டது, உணர்த்தப்பட்டது, அவனுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது. அப்போதான் அழுது ஜெபித்தான், உபவாசம் இருந்த ஆண்டவரே, யா வாழ்க்கையில் ஆகிலும் சமாதானம் உண்டாகுமா? தன்னை குறித்த ஒரு பாரம், தன்னுடைய எதிர்கால சந்ததியை குறித்த பாரம் அவனுக்கு வரவில்லை. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அருமையான
விசுவாசிகளே, இந்த காலை வேளை நம்மை குறித்த பாரம், நான் சுகமா வாழணும், நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல சுவிட்சமா நல்ல சுகமா வாழ்ந்து செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதல்ல. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, நான் பெற்றுக்கொண்ட விசுவாச ஜீவிதம், நான் பெற்றுக்கொண்ட தெய்வீக நிறைவு என் பிள்ளைகளும் பெற்று அனுபவித்து கர்த்தர்ல நிலை நிற்கணும்னு சொல்லி நம்முடைய இருதயத்தின் நாடி துடிப்பு துடித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த காலை வேளையில 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு மையமாய் வைக்கிறேன். போன வாரத்தில் சொன்னேன், அதை 3 பிரிவாக பிரிக்கிறேன் என்று சொல்லி. 1, அவனுடைய ஜெபம், ஆத்மீக நிலையை குறித்த காரியம். இது தன்னுடைய ஆளுகையும் ஆத்மீகமும். கைகளை தூக்கி கர்த்தரை மேம்படுத்துவோம். அப்படியானால் உலக ஜீவிதமும் தெய்வீக ஜீவிதமும், உலகத்தில் உள்ள தொழிலும் தேவனோடுள்ள ஐக்கியமும். கைகளை தூக்கி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா. உலகமும், உலகம்னு சொன்னா உலகத்துல நமக்கு கொடுத்த ஆயுசம், அதுல நம்ம தெய்வத்தோடு இருக்கிற அனுபவமும் 1. 2, உலகத்தில் கொடுக்கப்பட்ட தொழில். எசேக்கியாவுக்கு ராஜாங்கம், நமக்கு நம்முடைய தொழில், தொழிலும் தொழிலை தந்த தெய்வமும். பிரைஸ் தி லார்ட். 3, ஆத்மீக வாழ்க்கையும் தெய்வ சபையோடு உள்ள ஐக்கியமும். 3 காரியத்தை இந்த காலை வேளையில, இந்த அதிகாரம் மட்டுமல்ல, இன்னும் சில வசனங்கள் உண்டு. ஆனா இந்த அதிகாரத்துக்குள்ள இருந்து அதை நான் வாசிக்கும் போது கர்த்தரால் கற்றுக்கொண்ட பகுதியை உங்களுக்கு இந்த காலை வேளையில வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதுல வாசிக்கிற வேளையில 29ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 1ஆம் வசனம் வாசிங்க. எசேக்கியா 25ஆம் வயதில், கொஞ்சம் கூட சத்தமா வாசிக்கணும். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29ஆம் வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரனாகிய அவருடைய தாயின் பேர் குமாரத்தியாகிய. பார்த்து தெளிவா வாசிக்கணும். வசனம் வாசிக்குமா நல்லா கூர்மையா வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இப்ப அம்மா ஆனா மாறுது, நீ வாசிச்ச முறைப்படி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, வாசி, தெளிவா வாசி. சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். 6ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். இனி நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல எசேக்கியா ராஜாவாகி அதனுடைய 2ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தன் தகப்பனுடைய ராஜாக்களின் பட்டியல் வரும்போ எல்லா ராஜாக்களுக்கும் யாரு நல்லது செய்கிறாங்களோ தாவீதை தான் ராஜாக்களுக்கு தகப்பனாக கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜா சவுல் ராஜா. சவுலை தான் முதற் பலன் என்று சொல்ல வேண்டும். ஆனா சவுலை கர்த்தர் தள்ளி இந்த தாவீதை ராஜாங்கத்தில் ஏற்படுத்தினதுனால எந்த இடத்துல செய்தாலும் தாவீதை தான் ராஜாக்களுக்கு தகப்பன் என்று சொல்லுகிற ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் வேத புஸ்தகத்தில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நல்லதை செய்கிறான். ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆலயத்துக்குள் ஆராதனை இல்லை. ஆலயத்துக்குள் திருவிருந்து பஸ்கா பண்டிகை இல்லை. ஆலயத்துக்குள் தெய்வத்தினுடைய வெளிச்சம் இல்லை. ஆலயத்தை பூட்டிட்டு ஜனங்கள் தங்கள் சுய இஷ்டத்தின்படி, பிரைஸ் தி லார்ட், ஆலயத்துல
ஜெபம் கிடையாது, ஆலயத்துல உபவாசம் கிடையாது, ஆலயத்துல தெய்வீக தன்மை அங்க இல்ல. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அதனுடைய எல்லா அசுத்தம் தேவையில்லாதது எல்லாவற்றையும் அவன் வெளியே கீதரேன் ஆற்றுல கொண்டு போய் போடுகிறான். அந்த அதிகாரம் முழுமையா வாசிச்சா தெரியும். 6வது வசனத்துல அதனுடைய முக்கியமான பகுதி சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி முற்பிதாக்கள் செய்த தவறு பாரம்பரியமாய் பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்குள் கிரியை செய்து வருகிறது. முற்பிதாக்களினுடைய தப்பிதங்கள் தண்டனைகள் தலைமுறையின் மேல் பகரச் செய்கிறது. ஆனால் இங்கே முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி, தேவனை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். ஒரு மனுஷன் ஆலயத்தில் ஆராதனையை அலட்சியம் பண்ணுகிறானால் அவன் தேவனை விட்டு விலகினதற்கு அடையாளம். கைகளை தூக்கி சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இவ்வளவு பேரு நீங்க சர்ச்சில் வந்திருக்கிறீங்க, தேவனை வாழ்க்கையில் வைத்திருப்பதற்கு இது ஒரு அடையாளம். இன்னைக்கு அரை மணி நேரம் யாத்திரை செய்து, 1 மணி நேரம் யாத்திரை செய்து, 5 நிமிடம் யாத்திரை செய்து வர வேண்டியவர்கள் சிலர் இன்னைக்கு வரல. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ரொம்ப வெகு தூரத்தில் இருப்பவர்களை நான் இந்த காலை வேளை சொல்லவில்லை. இன்னை பகல் சில வீட்டுல படுத்து நித்திரை செய்கிறாங்க, சிலர் சொந்த காரியத்திற்காய் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, முற்பிதாக்கள் எசேக்கியாவின் காலத்தில் அவர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த காலை வேளை தெய்வ சபைக்கு, தெய்வ ஜனத்திற்கு சொல்லுகிறேன். அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள், அவர்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். நீங்களும் நானும் அதை செய்யாதபடி நம்முடைய வாழ்க்கை தரம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவன் சொல்றான், பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி, தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு தங்கள் முகத்தை திருப்பினார்கள், தேவனுக்கு முதுகு காட்டினார்கள். கை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, முதியவர்களே, தாய் தகப்பன்மாரே, இந்த சப்தத்தை கவனிக்கிற தெய்வ ஜனமே, இந்த காலை வேளை பைபிள்ல கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியா சொல்றான், அவர்கள் அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு முகத்தை விலக்கினார்கள், தேவனுக்கு முதுகை காட்டினார்களாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, நீ பின்னிட்டு திரும்பாதே. லோத்தினுடைய மனைவி தேவன் சொன்ன வார்த்தையை மீறி பின்னிட்டு திரும்பி முதுகை காட்டினாள். சோதோம் கோமாராவிலே உப்பு தூணாய் மாற்றப்பட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கும் சொல்ல சில கனத்துக்குரிய ஊழியர்கள் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன். அன்றைக்கு உப்பு தூணான அதே நினைவு சின்னம் இன்றைக்கும் சோதோம் கோமாராவிலே அப்படியே நின்று கொண்டிருக்கிறதாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பின்னிட்டு திரும்பினால் நினைவு சின்னமாய் மாறும், ஆனால் முன்னோக்கி போனால் நித்தியத்தை சுதந்தரிக்கலாம். இந்த காலை வேளை வாழ்க்கை தரம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் முகத்தை திருப்பி அவரை விட்டு விலகி பொல்லாப்பு செய்து
பொல்லாப்பு செய்ததுனால தேவனுடைய முகத்தை அவர்களுக்கு பார்க்க முடியவில்லை. பைபிள் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே தூரப்படுத்தினது. ஏசாயா சொல்லும் போது சொல்லுகிறான், உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் பகை உண்டாக்கினது. பொல்லாப்பு செய்தபடியினால் தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி, தேவனை தரிசிக்க கூடாதபடி அவர்களுக்கு முன்பதாய் காரிருள் வாழ்க்கையை மூடினது. காரிருள் மூடினதும் அவர்கள் தங்கள் முகத்தை, பைபிள் சொல்லுகிறது, அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு, அப்போ ஆலயத்தோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறதானால், ஆராதனையோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறதானால், தெய்வ சமூகத்தில் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறதானால், அந்த மனுஷன் ஒன்று பொல்லாப்பு செய்திருக்கிறான், இரண்டு தேவனை விட்டு தன் முகத்தை திருப்பி இருக்கிறான், மூன்று அவன் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். Praise the Lord. Praise the Lord. அவன் தன் முகத்தை விலக்கி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள். முதுகு காட்டினார்கள். நீ சர்ச்சுக்கு வரணும், நீ ஜெபம் பண்ணணும், நீ ஆண்டவரை ஆராதிக்கணும், மரண கண்ணிக்கு தப்பணும்னு சொன்னா சிலருக்கு உணர்வு வராது. ஏதோ கண்ணியில் அகப்பட்டு வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்ப முடியாம நெருக்கப்படும் தூரத்துல இருந்து கூப்பிடுவாங்க. பதில் கிடைக்குமான்னு கேட்டா அது ஆச்சரியமானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பதில் கிடைக்குமான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தைரியமா சொல்ல முடியாது, அது அவர்களுக்கு கத்தருக்கும் உரிய காரியம். ஆமென். ஆனால் தூர போனது மட்டுமா, அடுத்து என்னென்ன காரியம் சம்பவிக்கிறது அதுல சொல்லுகிறது. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசிக்கலாம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும். தூபம் அப்படின்னா வந்தா பாட்டு வராது, ஆராதனை வராது, ஜெபம் வராது. நீ முதுக காட்டிட்டு இருக்கிற, ஜாக்கிரதையா மனம் திரும்பும். ஆமென். வந்தாலும் இது வராதவங்களுக்கு காரியம் சொல்லுது. அதவா வந்தாலும் பாட்டு வராது, ஜெபம் வராது, அல்லேலூயா வராது, துதி வராது. வேற எங்க போனாலும் 1.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு சத்தம் வரும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா சர்ச்சில் வந்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிற அவங்களுக்கே கேட்காது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? அதுல சொல்லுது, பைபிள் வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகனபலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும். தூபம் ஜெபம் புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லுகிறது, தூபம் பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளை நம்முடைய ஜெபம் தூபமாய் எழும்ப வேண்டும். காரணம், தூபம் எழும்புனா அங்க பைபிள் சொல்லுகிறது, அவர்களுடைய வாசனையை முகந்து, வஸ்திரத்தின் வாசனையை முகந்து தகப்பன் என்ன செய்தானா, அவன் ஆசீர்வதிச்சாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தூபம் இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல குந்திரிக்கம் சாம்பிராணி அத நல்லா இடிச்சு பொடிச்சு தீயில போடுவாங்க. அதனுடைய வாசனை வரும்போ தேவன் அதை ஏற்றுக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு ஆராதனை குந்திரிக்கம் சாம்பிராணி வாசனை, புதிய ஏற்பாட்டு ஆராதனை உங்களுடைய என்னுடைய ஜெபமும் ஆராதனையும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கெல்லாம் வசனம் எடுத்தா சமயம் அங்க போயிட்டே இருக்கும். 2 பகுதியை நான் நிறைவேற்றம் செய்யணும். ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தூபம் காட்டாமலும். விளக்குகளை அணைத்து போட்டு, விளக்க என்ன செய்தாங்க, அணைச்சு போட்டாங்க. ஒருவன் விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காம விளக்கு தண்டுக மேல என்ன செய்யணுமா, விளக்க வைக்கணுமா. ஒருவனும்
வெளிச்சத்தை இருளாக்காதபடி நீ காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாட்களில், ஆபத்துல பாதுகாத்த வேளையில, மரண கண்ணிக்கு தப்பின வேளையில முழங்கால் மடங்குச்சு, ஜெபம் வந்து உள்ளம் உடைஞ்சு கண்ணீர் வந்தது. யாரும் சொல்லாம ஜெபம் வந்து. இன்னைக்கு ஜெபம் வருகிறதா? இன்னைக்கு ஆராதனை வருகிறதா? ஜெப தூபம் இன்னைக்கு கத்தி எரிகிறதா? Praise the Lord. அல்லேலூயா. அவங்க ஆலயத்தை மறந்தாங்க, ஊழியத்தை மறந்தாங்க, தெய்வ சபைய மறந்தாங்க, தெய்வ காரியத்தை மறந்தாங்க, முதுக காட்டிட்டு போயிட்டாங்க. போற போக்குல என்ன செய்தாங்க தெரியுமா? சும்மா போகல. இனி ஆத்மீகம் தேவையில்லை, ஜீவிதம் தேவையில்லை, வாழ்க்கையில வெறுப்புணர்வு, தெய்வ சபையை குறித்த வெறுப்புணர்வு, ஊழியக்காரனை குறித்த வெறுப்புணர்வு, தெய்வ ஜனத்தை குறித்த வெறுப்புணர்வு. ஏதாவது கேட்டா ஆராதிக்கிற சிலரை குற்றம் சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஜெபிக்கிற சிலரை குற்றம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவன் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், நான் எதற்கு இனி? Praise the Lord. அல்லேலூயா. அதுல சொல்லுகிறது, தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டியாச்சு. Praise the Lord. Praise the Lord. ஆலயத்தை பூட்டியாச்சு. ஐயா, ஜபிக்க வேண்டிய இடம் ஜபம் இல்ல, ஆராதிக்க வேண்டிய இடம் ஆராதனை இல்ல, துதிக்க வேண்டிய இடம் துதி இல்ல, தாந்தோனியமா போய்கொண்டிருக்கிறது, சுய இஷ்டத்தின்படி போய்கொண்டிருக்கிறது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேற ஏதாவது ஒரு அலுவலா காலையில சர்ச்சுக்கு வருகிறான்னு எழும்புவதற்கு முன்ன நேரமே கண் வெளிப்பாயிருக்கும். Praise the Lord. Praise the Lord. மற்ற 6 நாளும் 7 மணிக்கு யாத்திரையா, 5 மணிக்கு உணர்வு வரும். ஞாயிற்றுக்கிழமையா 5 மணிக்கு உணர்வு வராது, 6 மணிக்கு வராது, 7 மணிக்கு வராது. சர்ச்சில் ஜபமும் ஆராதனையும் தொடங்கினாலும் உணர்வை வராது. Praise the Lord. Praise the Lord. தெய்வ சபையே, உன் வாழ்க்கையில நீ, உன் ஜீவிதத்துல நீ முதுகை காட்டிக்கொண்டு இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. நீ தூரம் போய் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கை தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் வாழ்க்கை தேவனுக்கும் உனக்கும் இருந்த உறவு பிரிக்கப்பட்டதோ, இந்த காலை வேளை வசனத்தை கேட்கும் போது ஒரு உணர்வு உண்டாகட்டும். அல்லேலூயா. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, நல்லா பிரயாசப்பட்டாங்க, நல்லா ஜெபம் பண்ணாங்க, நல்லா ஆராதிச்சாங்க, நல்லா காணிக்க கொடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க, ஆதி அன்பை விட்டார்கள். Praise the Lord. எந்த இடத்துல விழுந்தாய், எந்த இடத்துல ஆத்மீகம் பிரிக்கப்பட்டது, எந்த இடத்துல நீ தேவனை விட்டு தூரம் போனாய், இந்த காலை வேளை மறுபடியும் உணர்ந்து மனம் திரும்புவாயானால் இன்று கர்த்தர் இரக்கம் செய்வார். அல்லேலூயா. இந்த சப்தத்தை ஒருவேளை சர்ச்சுக்கு வருகிறவங்க கேட்கலாம், வராதவங்க தூரத்துல இருந்து கேட்கலாம். வர முடியாததுனால தெய்வ சபையை இந்த காலை வேளை எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுகிறேன். நீ முதுகை காட்டி போனாயானால், பின்னிட்டு திரும்பாமல் ஒன்று திரும்பி முன்னோக்கி வந்தால் கர்த்தர் உனக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அல்ல, நான் பேசுவதுதான் சரி, நான் காட்டுவதுதான் சரி, நான் நிதானிப்பது சரி என்று நியாயப்படுத்தி கொண்டிருப்பாயானால் தண்டனைக்கு ஒரு நாள் தப்ப முடியாத சூழ்நிலை வாழ்க்கைக்கு முன் வரும் என்பதையும் மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அதுல சொல்லுகிற பாருங்க, அவர்கள் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். நீ ஃபர்ஸ்ட் முகத்தை திருப்பின, முதுக காட்டின, பொல்லாப்பு செய்த, பாட்டும் ஜபம் நஷ்டப்பட்டு அங்க வழக்கணைஞ்சு வாசலை பூட்டியாச்சு. இதுவரை கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். கைகளை தூக்கி சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
இத்தனையும் காண்பிச்ச வேலை கர்த்தர் பொறுமையோடு இருந்தார். இன்னைக்கு திரும்புவாங்க, இந்த மாசம் திரும்பும், இந்த வாரம் திரும்பும், இந்த வருஷம் திரும்பும். என்னைக்கோ கோடாரியானது வேர் அருகே மரத்தினுடைய சுவட்டில் மரத்தினுடைய மூட்டில வைத்து என்னைக்கோ வெட்டு விழ வேண்டியது, என்னைக்கோ சாக வேண்டியது தாயனுடைய கண்ணீர், தகப்பனுடைய கண்ணீர், சபையனுடைய கண்ணீர் உன்னை இதுவரை காத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இத்தனையும் பண்ணின பிறகும் தேவன் உன்னுடைய சரீரத்தை தொடல, உன் ஆயுச தொடல, உன் வாழ்க்கையை தொடல, உன்னுடைய தொழில அவர் கை வைக்கல, உன்னுடைய ஜீவிதத்துல அவர் கை வைக்கல. அவர் இரக்கம் உள்ளவர். Praise the Lord. புரியுதா? அதுக்கு பிறகுதான் பைபிள் சொல்லுகிறது. அதுல 8ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம், ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் கடும் கோபம் யூதாவின் மேலும் மேலும் எருசலேமின் மேலும் வந்து யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்தது. பாருங்க, இத்தனையும் செய்து தூரம் போன பிறகு எத்தனையோ முறை கர்த்தர் பேசி இருப்பார், எத்தனையோ முறை கர்த்தர் உணர்த்தி இருப்பார், எத்தனையோ முறை கர்த்தர் எச்சரித்திருப்பார். நீ விளக்கை அணைச்சு சபையையும் பூட்டி உன் இஷ்டத்துக்கு ஆராதனை விட்டுட்டு நீ போயிட்டு இருக்கிறாயே, தேவ கோபம் வந்தால் அந்த கையை யாராலும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாயிருக்கும். அந்த பயங்கரத்துக்கு யாரு தடுப்பில் இருந்தாலும் தடுக்க முடியாது. ஆனால் அதில் சொல்லுகிறது, ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம், சாதா கோபம் அல்ல. சாதா வருகிற கோபம் யாராவது பேசி சமாளிக்கலாம். கடும் கோபம் வந்தா ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு தான் விடுவோம். அப்படித்தானே? ஊழியக்காரனாகிய எனக்கும் கோபம் வரும், விசுவாசியாகிய உங்களுக்கும் கோபம் வரும். சாதா கோபம் வந்தா ஏதோ சீக்கிரம் தணிஞ்சிரும். ஆனா கடும் கோபம் வர ஆரம்பிச்சா அது நமக்கு எத்தனை உற்ற சிநேகிதர்கள் வந்தாலும் அது நம்ம பிடிச்சா நிக்காது, உதறி தள்ளிட்டு போவோம். இதே போலதான் ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்துன்னா பின்ன யாரு தரப்புல இருந்தனால அந்த ஜெபம் கேட்கப்படாது. Praise the Lord. Praise the Lord. புரியுதா? கடும் கோபம் இந்த காலையில நம்மையும் நம்முடைய ஆத்மீகத்தையும் நம்முடைய தேவனோடு உள்ள உறவையும் நம்மையும் பூமியில் நமக்கு ஆத்மீகமாய் வாழ்ந்து கனி கொடுக்க தந்த தெய்வ சபையினுடைய தொடர்பும் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காலை வேளை ஒன்று நிதானிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. இல்ல அவங்கள மாதிரி முதுகு காட்டி, இது சர்ச்சுக்கு வெளியே மட்டும் இல்ல, எல்லா ஆராதனைக்கு வருகிறவங்களுக்குள்ள இந்த சுபாவம் உண்டாகும் சில வேளை. அல்லேலூயா. ஆமா, முதுக காட்டிட்டு விளக்கை அணைச்சிட்டு கதவையும் பூட்டிட்டு இருதயமாகிய கதவு. Praise the Lord. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க இருக்கும்போ தேவையில்லாத எண்ணத்தை அடைப்பதற்கு கதவை அடைக்கணும், பூட்ட வேண்டிய இடம் பூட்டணும். ஆனா தெய்வ சமூகத்துல வந்துட்டு தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் இங்க இருந்த சோத்திரம் அல்லையிலே சொல்லுவாங்க. இருதயமோ உலகம் எல்லாம் பறந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க போனாங்களா, வேலைக்கு வந்தாங்களா, வீட்டுல யாராவது வரும்னு சொன்னாங்களே வந்திருப்பாங்களா, அந்த யோசனைகள், தொழில் ஸ்தலத்தினுடைய எண்ணம், நாளைக்கு உரிய காரியம், அடுத்த வாரம் செய்ய வேண்டிய காரியம். Praise the Lord. அல்லேலூயா. இந்த காலை வேளை தெய்வ சபையே அவர்கள் பொல்லாப்பு செய்தாங்க. பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள விளக்கு அணைச்சாங்க. விளக்கு அணைஞ்சிருக்கு. விளக்கு அணையும்போ எபேசியர்ல சொல்லுகிறது, நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
சங்கீதம் 2 லாஸ்ட்ல சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை அனுதினமும் முத்தஞ்சே. அவரு கோபம் வந்தா பிடிச்சு நிறுத்த முடியாது சபையே. கோபம் வந்தா விசுவாசியே, மனுஷ கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. தெய்வ கோபம் மனுஷனால் அவரை தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. சில வேளை இரக்கம் கிடைக்கலாம், கிடைக்காமல் போக முடியாது என்று சொல்ல முடியாது. ஏதோ சில சூழ்நிலையில இறங்கலாம். ஆனா வழக்கை அணைச்சு வாசலையும் பூட்டி அப்படியே போயிட்டு அவங்க சொல்லுகிற நியாயம் எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க அடுத்தவங்களை குறை கூறுகிறது எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவன் என்ன நீதிமானா, அவன் என்ன நீதிமாளா, அவங்க என்ன பெரிய ஆளா, உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றி? இப்படி அடுத்தவங்களை நிறுத்திட்டு தன்னை நீதிகரிப்பார்கள். இந்த காலை வேளை தெய்வ சபையே, பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆகையால் கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்தது. அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களால் காண்கிறபடி துயரத்திற்கும், துயரம் வாழ்க்கையில ஏன் துயரம்? ஒரு துயரம் வாழ்க்கையில, மனுஷ வாழ்க்கையில துயரம் வரும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா? துயரப்படுகிறவர்கள், இயேசு மலை பிரசங்கத்துல சொன்னாரு, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த துயரம் வேற, இந்த துயரம் வேற. எல்லா துயரமும் தெய்வம் அனுப்பினது, தெய்வன் வச்சதுன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. நம்முடைய தப்பினால், நம்முடைய பின்பாற்றத்தினால், நம்முடைய இடறி போகிறதுனால் வருகிற துயரம் நமக்கு அதை திருப்பி அதுக்கு ஈடுகட்ட முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேட்க. ஆமா, நீங்க வளரணும், நீங்க கிறிஸ்துவில நிக்கணும், ஒரு நாளைக்கு தெய்வ ராஜ்யத்தை அனுபவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு சபை ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பதல்ல. சபை ஜனத்தை சத்தியத்தில் நிலைநிறுத்தி நித்தியத்துக்கு நடத்துகிற ஒரு கூடம், ஒரு மையம். இது ஒரு ஃபேக்டரி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவதுதான் தேவனுடைய ஆலயம். இது இருந்தா மற்றதெல்லாம் உங்களை கூட தேடி வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, இந்த சபைகள் எல்லாம் பெயர் பலகைகள் மாற்றப்பட்டு போய்கொண்டிருக்கிற காலம். ஆனால் அதில் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு பாருங்க, இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் துயரத்திற்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். காரணம் இல்லாம ஒருத்தன் ஒரு குடும்பத்தை பழிச்சா தெய்வம் அவனை சும்மா விட மாட்டாரு. ஆமேன். என்ன கேட்டா, ஒரு நிமிஷம் தாண்டக்கு முன்ன தெய்வ தண்டனை அவன் தலையில விழும். பிரைஸ் தி லார்ட். உண்மையா இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு விரோதமா ஒருத்தன் பழி வார்த்தை சொன்னால் 24 மணி நேரத்துக்குள்ள தெய்வத்தினுடைய தண்டனை அங்க வரும். ஆமேன். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க வாழ்க்கையில? சில இடங்கள்ல போட்டு பந்தடிப்பாங்க. 24 மணி நேரம் தாண்டக்கு திருப்பி அவனை பந்தடிக்க தெய்வம் ஆடு வைப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமா ஐயா, இது உண்மை. கர்த்தர் அதை செய்வார். அதுல சொல்லுகிறது, பழிக்கும் நிந்தைக்கும் துயரத்திற்கும் திகைப்புக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் விட்டா பின்ன திருப்பி எடுப்பது கொஞ்சம் கடினம். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் நியாயாதிபதி தீர்க்கலாம். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அதை பரிகரிப்பவன் இல்லை. அல்லேலூயா. ஏலியனுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சாமுவேலோடு சொன்னார். சாமுவேலே, பலியினாலும் காணிக்கையினாலும் இந்த என்ன செய்யாது, நிவர்த்தி ஆகாது. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. ஏலியினுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணும்போ ஏலியினிடத்துல ஆண்டவர் பேசினார். ஏய், உன் பிள்ளை தப்பு பண்ணுது, என் காதுக்கு இப்படி எல்லாம் வருது சத்தம். ஆனா ஏலி என்ன செய்யல? ஏலி என்ன செய்யல? சொல்லுங்களேன் சத்தமா. நான் விசுவாசிய சொல்லலையே. பிரைஸ் தி லார்ட். ஏலி என்ன செய்யல? பிள்ளைய தண்டிக்கல. பாஸ்டர் விசுவாசிக்க வீட்டுல அல்ல நடந்த இது. பாஸ்டருக்கு வீட்டுல தண்டிக்கல, விட்டுட்டான். ஆனா ஒருக்கா சொன்னான், ஏய், எனக்கு காதுல சில வார்த்தை வருது, இது உங்களுக்கு சரியல்லன்னு சொல்லி. அது சும்மா நானும் விளக்குனேன். யாராவது கேட்டா சொல்லணும் இல்லையா? நானும் விளக்குனேன், விலக்கி பார்த்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடமைக்காக விளக்குறியா? கண்ணியமா கட்டுப்பாடோடு விளக்குறியா? அது நமக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஆனால் அதுல சொல்லுது, அவங்க 2 பேரும் சீரழிஞ்சு போனாங்க. ஏலி என்ன செய்தானா? ஏலி செய்த தப்பு என்ன தெரியுமா? தெய்வ நாமத்துக்கு செலுத்த வேண்டியத செலுத்தாம பிள்ளைகளுக்குன்னு செலுத்தினான். Praise the Lord. ஆமென். அல்லேலூயா. எடுத்தீங்களா அந்த வசனம்? 1 சாமுவேல் 3:4 ஆகிய அதிகாரங்களை வாசிக்கும்போ எடுத்தவங்க வாசிக்கலாம். ஒரு ஆளுக்கு ஏலி தன் 3, 4, 5 அதிகாரங்களுக்குள்ள வரும். 3ஆம் அதிகாரத்துல சாமுவேலை கூப்பிட்டு கர்த்தர் சொன்ன எச்சரிப்பின் சப்தம் அங்க இருக்கிறது. அதுலதான் பின்னால வரும், நான் ஒரே நாளில செய்து முடிப்பேன். கர்த்தர் இது எனக்கு, இந்த குடும்பம், இந்த சந்ததி எனக்கா ஜீவிக்கும்னு நான் நம்பினேன். ஆனா நம்பிக்கை துரோகம் செய்தாங்க. கைகளை தூக்கி பிரைஸ் தி லார்ட். இந்த குடும்பம் கடந்த கடைக்கு கர்த்தர் உயர்த்தின உயர்வுக்கு இவங்களும் இவங்க பிள்ளைகளும் உண்மையா ஆண்டவர் ஆராதிச்சு கர்த்தருக்கு பிரியமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். இது மனுஷன் சொன்னதல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். வாசிக்கலாம். பண்ணுவேன். பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள். எத்தனை அதிகாரம் எத்தனை வசனம்னு சொன்னா எல்லாருக்கும் வசதியா இருக்குமே. 2:30 கண்டினியூ. கிழவனும் இராதபடி வரும். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உனக்கு செய்த நன்மைக்கு தக்கபடி நீ இல்லைன்னா, அது பாஸ்டர் ஆனாலும் விசுவாசி ஆனாலும் யாரையும் கர்த்தரை விட்டு வைக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். சிலர் சொல்லுவாங்க, விசுவாசியே உனக்கு 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 உனக்கல்ல எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆதி அனுபவத்துல நின்ற அதே பிரதிஷ்டையில உன் வாழ்க்கையில நீ நிற்பாயானால் என் கர்த்தர் உன்னை பாதுகாத்து நடத்துவார். முதிர் வயதாகலாம், கைகால் தளரலாம், சரீரத்தின் பலன் குன்றி போகலாம், அவயவங்கள் செயல்பாடு நஷ்டமடையலாம். ஆனா ரட்சித்ததன் நோக்கத்தை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க சந்ததி எனக்கு பாதத்துல நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டாங்க, ஜெபத்தை விட்டாங்க, ஆராதனைய விட்டாங்க. இனி அது தூரமாய் இருப்பதாக கர்த்தர் விலக்கி வைக்கிறார் பாருங்க. ஆமென். ஓசியாவில் சொல்லுகிறது, நீ என்னை மறந்தால் உன் வலதுகை செய்யும் தொழிலை மறந்ததற்கு அடையாளம். ஆமென். ஆமா, ஆண்டவர் யாருக்கும் அவர் பட்சபாதம் காட்டுகிறவர் அல்ல.
பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், சீப் பாஸ்டர், தலைமை பாஸ்டர், ஆமா உதவி பாஸ்டர், அங்க யாருக்கும் பாரபட்சம் இல்லை. அவருக்கு கையில ஒரு தராசு இருக்கும், எல்லாருக்கும் அதுதான் அடையாளம். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நான் முன்ன நிக்கிறதுனால இவன் முன்ன நின்னா நல்லா உபாசம் பண்ணான், ஜோம் பண்ணான், ஒரு காலத்துல கஷ்டப்பட்டான், இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், அது உண்மைதான், கொடுக்கணும் உண்மை. ஆனா போக போக எப்படி இருக்கு என்பதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, அவர் பார்ப்பார். ஆமா, காலையில ஒரு உணர்வு வரட்டுமே சபைக்கு உள்ளால, அதுல சொல்லுது பாருங்க, ஒண்ணு வாசிங்க. மாறாக காண்பாய், நிறுத்துங்க. நடந்தா நடக்கலையா? 2 பேரும் 2 பிள்ளைகளும் யுத்தத்து போனாங்க, வாங்க ஆயிடுச்சு, போயிட்டாங்க. இந்த செய்தி இவன் காதல கேட்க அவனு மேல இருந்து கீழே விழுந்து போயிட்டான். ஆனா மனம் திரும்ப காலத்தை கொடுத்தார், மனம் திரும்ப தவணையை கொடுத்தார், எச்சரிப்பை காட்டு கீழ்ப்படிய கால அவகாசத்தை கொடுத்தார். கீழ்ப்படியவே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது மட்டுமா விளையாட்டு? தேவனுடைய காணிக்கையை அற்பமாய் நினைத்து காலால உதைச்சாங்களாம். ஆமென், கை தூக்கி சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய காணிக்கையை உதைத்தார்களாம். உதைச்சாங்கன்னா மிதிச்சாங்க, கால் எடுத்து உதைச்சாங்க. நீ எதை மிதிக்கணும், எதை மதிக்கணும்னு அறிவு வேதத்துல இந்த கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வேத வசனம் அது எவ்வளவு சத்தியமான வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா காலத்துல, எசேக்கியா அவனுடைய முற்பிதாக்களின் காலத்தில் ஆலயம் ஆராதனை இல்லாம பூட்டினாங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ சர்ச்சுகளில் உண்மையாய் ஆவியானவருக்கு இடம் இல்லாமல், பரிசுத்த ஆவிக்கு இடம் இல்லாம, ஏனோ தானோ என்று சொல்லி கடமைக்காய் ஒரு பாட்டு, ஒரு ஜெபம், ஒரு ஆராதனை கடமைக்காய் உந்தி தள்ளுவது போல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வாசல்களை திறந்து உள்ள போனா எங்க பார்த்தாலும் வலையாங்கூடு, எங்க பார்த்தாலும் அசிங்கமா இருக்கும். ஏதோ 4 பாய போட்டு வருகிறவங்க உட்கார்ந்து ஆடி பாடி சாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவாலயம் தேவன் வாசம் பண்ணுகிற வீடு ஐயா. நீங்களும் நானும் அந்த ஆலயம், நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? ஆமென். விளக்கு அணைஞ்சிருக்கா? இருளில் வாசம் பண்ணுகிறாய், செகண்டுக்கு செகண்ட் பயம் உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறதா? இருளுக்குள் வசிக்கிறாய் ஆத்மாவே. அப்போ தீயில் உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் அமைக்கிக் கொண்டிருக்கிறதா? இருளுக்குள் இருக்கிறாய். வெளிச்சத்தில் இருப்பவனுக்கு பயம் வராது, இருளில் இருப்பவனுக்கு பயம் உண்டாகும். பகல் வேளையில பைபிள் சொல்லுகிறது, இருளில் இருந்தவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வெளிச்சத்தை விட்டு இருளுக்கு போகிறாயோ? இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்து வாழ்க்கையை பாதுகாக்கிறாயோ? பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போனான். விட்டான் எருசலேமை, விட்டான் சபையை, விட்டான் ஆராதனையை, பாடுவதை நிறுத்தினான், ஜெபத்தை நிறுத்தினான், வேத வாசிப்பை நிறுத்தினான், எரிகோவிற்கு போனான். பாதி வழி போகும்போ கள்ளர் கையில் அகப்பட்டான். தெய்வ ஜனமே, நன்மை இருக்கிறது, தொழில் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொல்லி தேவன் உன்னை இரட்சித்த இடத்தை மறந்து நீ போவாயானால் கள்ளர் கையில் அவன் அகப்பட்டது போல நீ ஒரு நாள் அகப்படுவாய். தப்பித்துக் கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பழிக்கும், நிந்தைக்கும், பரியாசத்திற்கும்
கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அடுத்த வசனம், இதோ இதன் நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தால் விழுந்தார்கள். Praise the Lord. அல்லேலூயா. தேவனோடு இருக்கிறது வர ஒரு பாதிப்பும் இல்ல. சற்று தூரம் போகும்போ தேவன் நேசிக்கிற பிள்ளைகளை ஒரு தட்டு கொடுப்பாரு, உடனே உணர்வு வரும், உடனே திரும்பி வருவாங்க. Praise the Lord. உடனே திரும்பி வந்துருவாங்க. நான் தப்பு பண்ணனே ஆண்டவரே, நான் தவறு பண்ணனே. அதை பாஸ்டரை வச்சு பேசலாம், இனி ஒரு சகோதரனை வச்சு பேசலாம், இனி ஒரு சகோதரி வச்சு பேசலாம். ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வார்த்தை கூட தெய்வமா அவங்கள வச்சு நம்ம காதுக்கு இருதயம் உணரக்கூடிய அளவுக்கு பேசலாம். Praise the Lord. பிள்ளையாமை பார்த்து கழுதை பேசினதல்லவா? ஆமா, 1 தடவை அடிச்சான். 3வது முறை அங்க இங்க திரும்ப முடியாம நெருக்கப்பட்ட இடுக்கமான இடத்துல, இடுக்கமான வாசல் வழியா போகணும்னு பைபிள் சொல்லுது. Praise the Lord. பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல். பிலேயாம் கழுதையை கொண்டு போன வாசல் இடுக்கமான இடம். தேவ திட்டம் இவனை தெய்வ ராஜ்யத்தை கொண்டு போகணும்னு. ஆனா இவனோ ஃபர்ஸ்ட்ல ஆண்டவர் சொன்னாரு, நீ போகாத. ஆனாலும் கேட்கிறான், ஒரு விஷயம் கேட்கிறான், மன்றாடுகிறான். ராத்திரி முழுக்க போராட ஜெபம். சில காரியம் தொடங்கக்கு முன்னே உள்ளால நமக்கு ஒரு வார்த்தை கர்த்தர் தருவார், ஒரு வார்த்தை துணிக்கும். இல்லைன்னா கர்த்தர் நடத்தாமல் இருப்பதற்கு ஒரு உணர்வுகளை மாற்றி தருவார். ஆனா நம்ம அத தூர பார்வையா பார்க்க மாட்டோம். உடனே தான் சுகம் அனுபவிக்க, உடனே தான் நன்மை அனுபவிக்க, இதுதான் வேணும் ஆண்டவரை, இதுதான் தரணும் ஆண்டவரை பலவந்தமா பிடிச்சு ஜெபம் பண்ணுவோம். கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா போக 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 அந்த சக்கரம் சுற்ற முடியாம நெருங்கி போய் அசந்து போய் தேய்மானம் வந்து ஜெபிக்கவும் முடியாது, பாடவும் முடியாது, ஆராதிக்கவும் முடியாது, அப்படியே கலந்து போயிடும். திரும்பவும் வந்திருந்த அழுவாங்க. Praise the Lord. அல்லேலூயா. இந்த காலை வேளை வாழ்க்கை தரம். கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல, கர்த்தர் சோதனைக்கு உட்படுத்துகிறவர் அல்ல. அவர் சோதனையை தந்தா சோதனைக்கு போகும் வழியையும் கர்த்தர் அவர் வைத்திருப்பார். அல்லேலூயா. மோரியா மலையில ஈசாக்கை கொண்டு பலி செலுத்துன்னு சொன்னாரு. ஒரு பக்கம் அது நிக்க முடியாத ஒரு சோதனை தான். ஆனா அவன் அப்படியே கீழ்படிஞ்சான். செய்ய வேண்டியது அத்தனையும் 1% இல்ல 100% கீழ்படிஞ்சான். லாஸ்ட் நிமிஷத்துல தான் கர்த்தர் சொன்னாரு, பிள்ளையாண்டன் மேல கைய வைக்காதப்பா. Praise the Lord. திரும்பி பார்த்தான், அங்க சிக்கி இருக்கு ஒண்ணு, அங்க இருக்கு பலி செலுத்த வேண்டிய ஒரு மிருகம். பிடிச்சு கொண்டு வந்து பலி செலுத்தினான். பிள்ளையோட திரும்பி வந்தான். கர்த்தர் ஒரு சோதனை வச்சா அதுக்கு பின்னால நல்ல ஒரு வாசலை திறந்து வைப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில முற்பிதாக்கள் அதுல சொல்லி இருக்கிறது, பட்டயத்தினால் விழுந்து தம்முடைய, வாசிங்க 9ஆம் வசனம். இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினால் விழுந்து நம்முடைய குமாரரும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பில் அகப்பட்டார்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோட உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். என் மனதிலே தேசத்துல எங்க பார்த்தாலும் அடி, எங்க பார்த்தாலும் தூஷணம், எங்க பார்த்தாலும் அவமானம். காரணம் என்ன தெரியுமா? தெய்வ ஜனம் பின்மாறதுனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது. Praise the Lord. நம்ம சரியாகுமோ நம்முடைய கிராமம் சரியாகும். கை தூக்கி கத்திரமையும் விடுத்துவோம். நம்ம சரியாகுமோ நம்ம வீடு சரியாகும், நம்ம வீடும் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைகளும் சரியாகுமோ நம்ம சுற்றுவட்டாரம் சரியாகும். ஒட்டுமொத்தம் நம்முடைய ஆத்மாக்கள் எல்லாரும் கரெக்ட் ஆகும்போ இந்த பிராந்தியம் இந்த சுற்று வட்டாரத்துக்கு ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இசைக்கா திட்டம் பண்ணினான். இந்த வார்த்தை அவன் சொல்லுகிறது, என் மனதிலே நிர்ணயம் பண்ணின் கொண்டேன், என் குமாரரே இப்பொழுது
அசதியாயிராதீங்கள். அசதியாய் இருக்காதீங்க. அசதியாயிராதீர்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். Praise the Lord. Praise the Lord. இந்த காலை வேளை தெய்வ சபையே, தெய்வ ஜனமே, 3 பகுதி பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். ஒரு பகுதியை கூட முடிக்க முடியல. என்னுடைய வார்த்தைக்கு என்று இந்த காலை வேளை நிறைவு கொடுக்க விரும்புகிறேன். அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணுவோம். ஜெபிக்கிற எசேக்கியாவுக்கு, தேவனை சார்ந்திருந்த எசேக்கியாவுக்கு மற்ற எல்லாரையும் குறித்து ஒரு பாரம் வந்தது, ஒரு ஆத்ம பாரம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்றான், என் குமாரரே இப்பொழுது அசதியாய் இராதீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தூபம் காட்டுவதாகவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். பிரைஸ் தி லார்ட். பின்மாறி போனவங்க சாதாரணப்பட்டவங்க அல்ல. ஆலயத்துல அலங்காரமாய் இருக்க வேண்டியவங்க, ஆலயத்துக்குள்ள அலங்காரமாய் இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்னைக்கு அலங்கோலமா நடுத்தெருவில் நிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். எசேக்கியாவினுடைய இருதயத்துக்குள்ள இந்த எண்ணம், இந்த பாரம் வந்தது. அவன் அதை சொல்ல ஆரம்பிச்சான். ஜனத்தின் மத்தியில சொல்லி அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்தினான். பூட்டப்பட்ட ஆலயத்தை திறந்தான். ஆலயத்திலிருந்த அசுத்தங்களை எல்லாம் மாற்றினான். ஆலயத்திலே ஆராதனையை திட்டம் பண்ணினான். ஆலயத்திலே திருவிருந்து, ராப்போஜனம் அல்லது கர்த்தருடைய பஸ்காவை நடத்துவதற்கு அவன் தன்னுடைய மனதிலே எண்ணம் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவன் ஒரு பாஸ்டர் அல்ல. 2 கைகளை தூக்குங்க, சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவன் ஒரு பாஸ்டர் அல்ல. அவன் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு விசுவாசி. ஒரு விசுவாசியினுடைய இருதய துடிப்பு நமக்கு வரட்டுமே. ஆமென். அல்லேலூயா. அவனை கர்த்தர் உயர்த்தின வேளையில தெய்வத்துக்கு அவனுடைய எண்ணம் துடித்தது. கர்த்தர் உங்களை உயர்த்த 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 கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் உங்க எண்ணங்கள் வளரட்டும். ஆமென். அப்படியே எழுப்பி நிற்கலாம். வார்த்தையை சுருக்குகிறேன். அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன். எசேக்கியா பாஸ்டர் அல்ல, ஒரு விசுவாசி. ராஜஸ்தானம் இருந்தாலும் அவன் ஒரு விசுவாசி தான். அது அடுத்த வாரம் உங்களுக்கு நான் அதை கண்டினியூ பண்றேன். நான் பேச